ஜாலி மூட். ஒரு நதிக்கரையோரம் 2 கொக்குகள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த கொக்கு தம்பதிகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அந்த பகுதியில் வசிக்கும் ஒரு கருப்பு பாம்பு எப்போதும் அந்த முட்டைகளை தின்றுவிடும். இதை கண்ட கொக்குகள் மிகவும் துயரமடைந்தனர். எப்போதும் இதே துன்பம்தான். பாம்பு வந்து முட்டைகளை தின்றுவிடும், இதை எப்படி நிறுத்துவது என அவர்கள் கவலையில் இருந்தனர். அந்த நேரம் அங்கே வந்த ஒரு புத்திசாலி நண்டு அருகில் வந்து, பயப்படாதீர்கள், நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை செய்தால் பாம்பை வெல்லலாம் என்றது. கொக்குகள் எதிர்பார்ப்புடன் கேட்டனர். நண்டு தன் திட்டத்தை சொன்னது. நீங்கள் ஓரமாக இருக்கும் கீரிப்பிள்ளையின் வீட்டில் சிறிய மீன்களை விட்டு வையுங்கள். கீரிப்பிள்ளையை அதை சாப்பிட விட்டு பாம்பை சமாளிக்கச் செய்வோம் என்றது. அந்த திட்டப்படி கொக்குகள் சில சின்ன மீன்களை பிடித்து கீரிப்பிள்ளையின் வாசலில் போட்டனர். அடுத்த நாள் காலை எழுந்த கீரிப்பிள்ளை, அடடா, என்ன ஆச்சரியம், என் வாசலில் மீன்கள் என்று ஆச்சரியத்துடன் மீன்களை சாப்பிட்டது. அடுத்த நாள் கொக்குகள் இன்னும் அதிகமான மீன்களை கீரிப்பிள்ளையின் வீட்டு வாசல் வழியாக வைத்து பாம்பு இருக்கும் புற்றின் அருகில் பரப்பினார்கள். மீன்களின் வாசனையில் கீரிப்பிள்ளை மெதுவாக தன் வலையிலிருந்து நகர்ந்து மீன்களை தொடர்ந்து பாம்பு இருக்கும் புற்று வரை சென்றது. இங்கேயே எல்லா மீன்களும் இருக்கின்றன போலிருக்கிறது என்று எண்ணி பாம்பின் புற்றிற்குள் பார்த்தது. அப்போது தூங்கிக் கொண்டிருந்த பாம்பு விழித்துக் கொண்டது. திடீரென கீரிப்பிள்ளையை பார்த்து ஆவேசம் அடைந்தது. இருவரும் சண்டை போட ஆரம்பித்தனர். கொக்கும் நண்டும் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். கீரிப்பிள்ளை தன் வலிமையால் அந்த கருப்பு பாம்பை கொன்றுவிட்டது. அந்த காட்சியை பார்த்த கொக்குகள், அப்பாடா, பாம்பு இல்லை, இனிமேல் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று மகிழ்ந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.